வணக்கம். நாம் பீஷ்மர் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்திரனின் 8 ஏவலர்களை அஷ்ட வசுக்கள் என்று அழைப்பர். இவர்களின் வேலை இந்திரனின் சொல்லிற்கெனக இயற்கையும் இயற்கை கோட்பாடுகளையும் உருவாக்குவது. இவர்களில் தரா புவியையும், அனலன் நெருப்பையும், ஆப் நீரையும், அனிலன் காற்றையும், துருவன் துருவ நட்சத்திரத்தையும், சோமன் சந்திரனையும், பிரபாசன் வைகையையும், பிரத்யூஷன் ஒளியையும் குறிப்பவர்கள். ஒரு சமயம் இவர்கள் 8 பேரும் இமயமலை அடிவாரத்தில் இருந்த காட்டிற்கு தத்தமது மனைவியருடன் சென்றிருந்தனர். அக்காட்டில் வசிஷ்ட முனிவரின் குடிலும் இருந்தது. அவரிடம் நந்தினி என்ற தெய்வீக பசுவும் இருந்தது. இந்த பசுவினுடைய பால் நிரந்தர இளமையை கொடுக்கக்கூடியது. அங்கு வந்த அஷ்ட வசுக்களில் 8வது வசுவான பிரபாசனின் மனைவி தன் கணவனிடம் தன் தோழிக்காக இப்பசுவை திருடி தருமாறு வேண்டி நின்றார். மனைவியின் வேண்டுகோளுக்கு நீங்கிய பிரபாசன் வசுவும் மற்ற வசுக்களுடன் இணைந்து பசுவை திருடி தன் மனைவியின் தோழியிடம் ஒப்படைத்து விடுகின்றனர். இதனை அறிந்த வசிஷ்ட முனிவர் அஷ்ட வசுக்களுக்கும் சாபமிடுகிறார். அவர்களும் தவறை உணர்ந்து செய்த தவறிற்கு சாப விமோசனம் வேண்டி நின்றனர். வசிஷ்டரும் அவர்களிடம் மகாபிஷக் மற்றும் கங்காதேவியின் சாபத்தினை கூறி அவர்கள் பூமியில் கணவன் மனைவியாக வாழும்போது அவர்களுக்கு மகன்களாக பிறந்து சில காலம் வாழ்ந்து பின் சாப விமோச்சனம் பெறுவீர்கள் என்றார். ஆனால் 8வது வசுவான பிரபாசன் மனைவி சொல்லியது தவறென்று தெரிந்தும் அவளிடம் சொல்லி புரிய வைக்காமல் பசுவை திருடியதற்காக அவன் பூவுலகில் பிறந்து தர்ம சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்து பிரம்மச்சாரியாகவும் தர்மாத்மாவாகவும் வாழ்ந்து பின்பு சாப விமோச்சனம் பெறுவான் என்று கூறினார். தொடர்ந்து பார்ப்போம்.